அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி வெங்கடசாமி மருத்துவத்தில் உலகளவிய சாதனை படைத்த டாக்டர் ஜி வெங்கடசாமி பிறந்த தினம் என்று எட்டயபுரம் அருகே உள்ள வடமலாபுரத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார். 1918ஆம் ஆண்டு. தந்தை அதிகம் படிக்காவிட்டாலும் ஏராளமான புத்தகங்களை படித்து அறிவை விசாலமாக்கி கொண்டவர். வீட்டில் ஒரு சிறு நூலகத்தையே அமைத்திருந்தார். சிறுவன் நம்பிபுரம் ஏட்டுப்பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி பயின்றான். ஊரில் சரியான மருத்துவ வசதி இல்லாததால் நள்ளிரவில் அக்கம் பக்கத்து வீடுகளில் திடீர் என்று இளம் தாய்மார்கள் பிரசவ நேரத்தில் எழுப்பும் மரண ஓலம் இந்த பாலகனை உலுக்கி எடுத்தது. மகப்பேறு மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் சூழ் கொண்டது. கோவில்பட்டியில் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். வீட்டில் இருந்த புத்தகங்கள் தவிர மேலும் பல நூல்களை படித்து அறிவை பட்டதீட்டி கொண்டார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வேதியியலில் பாடத்தில் பட்டம் பெற்றார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற்றார். மருத்துவ படிப்பு முடிந்தவுடன் இராணுவத்தில் மருத்துவராக சேர்ந்தார். பர்மா காடுகளில் முகாமிட்டிருந்த போது விஷப்பூச்சிகள் கடித்ததால் தீராத சர்ம நோய்க்கு ஆளானார். முடக்குவாதம் தாக்கியது. இராணுவ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். மகப்பேறு மருத்துவ கல்வி பயின்றார். மீண்டும் தாக்கிய முடக்குவாதம் இந்த முறை இவரது கைவிரல்களை கடுமையாக பாதித்தது. பேனா கூட பிடிக்க முடியாத நிலை. ஓரளவு குணமடைந்து எழுந்த இவரிடம் ஒரு நண்பர், இந்த கைகளை வைத்துக்கொண்டு மகப்பேறு மருத்துவம் செய்ய முடியாது, எனவே கண் மருத்துவம் பயிலும்படி ஆலோசனை கூறினார். மருத்துவத்தில் முதுகலை பட்டம், முதுகலை டிப்ளமோ, அதாவது கண் மருத்துவத்தில் முதுகலை டிப்ளமோ மற்றும் MS பட்டமும் பெற்றார். சென்னை எழும்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் மருத்துவத்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றினார். தானாகவே பிரத்யேக பயிற்சிகளை மேற்கொண்டு திருகிக் கொண்டிருந்த விரல்களுக்கு கடுமையான பயிற்சி அளித்து கண் அறுவை சிகிச்சை நுட்பங்களில் தன்னை மேம்படுத்திக் கொண்டார். ஆனாலும் இவரது விரல்களை காரணம் காட்டி இவருக்கு அறுவை சிகிச்சை அளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு மதுரை மருத்துவமனையில் புதிதாக தொடங்கப்பட்ட கண் மருத்துவத்துறையின் தலைமை பொறுப்பை ஏற்க வேற யாரும் முன் வராதால் இவர் மதுரைக்கு அனுப்பப்பட்டார். வாழ்நாளில் 1 லட்சம் கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டார். பணி ஓய்வு பெற்ற பிறகு தன் ஆன்மீக குரு ஸ்ரீ அரவிந்தரின் பெயரில் அரவிந்த் ஐ கிளினிக் என்ற 11 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையை தொடங்கினார். ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்தார். இன்றுதான் இந்த மருத்துவமனை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கிளை பரப்பி உலக புகழ்பெற்ற கண் மருத்துவமனையாக சேவையாற்றி வருகிறது. ஒவ்வொரு மருத்துவமனையும் இலவச பிரிவுடன் செயல்பட்டு வருகிறது. பத்மஸ்ரீ விருது உட்பட பல விருதுகளையும் அமெரிக்க கண் மருத்துவ அமைப்பு, பில் மற்றும் மலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் வழங்கிய விருதுகளையும் பரிசுகளையும் வென்றிருக்கிறார். ஏழை நோயாளிகளுக்கு பார்வை அளிப்பதை தெய்வ திருத்தொண்டாக மேற்கொண்ட ஜி வெங்கடசாமி 2006ஆம் ஆண்டு 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்துல 87வது வயதில் மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. சர்வதேச கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி வெங்கடசாமி மருத்துவத்தில் உலகளாவிய சாதனை படைத்தார். இன்னைக்கு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பல இடத்துல இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அதாவது மாபெரும் ஒரு நம்பிக்கை அளிக்கும் ஒரு மருத்துவமனையாக செயல்படுத்தி வருவதாக தெரிகிறது. இந்த மருத்துவமனை கோயம்புத்தூர்ல அவினாசி சாலையில் இருக்குது. PG ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் ஆப்போசிட்ல. நன்றி, வணக்கம்.